ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான வெங்காய கூட்டு தாங்க செஞ்சுருக்குறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். கருவேப்பிள்ளையை லாஸ்ட்டாக நம்ம பொரிச்சு எடுத்துட்டு இதை நான் நுணுக்கி போட்டேங்க. பெசன் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் எடுத்துக்கணுங்க. 2 கப்பு வெங்காயம், கொஞ்சம் போல பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு விசில் விட்டுட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கிற போகிறோம். மாற்றி இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. குக்கர் நம்ம மாற்றி வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் பேன் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கடுகு போடலாம். தீய சிம்மில் வச்சுக்கிடுவோம். 2 வெந்தயம், வெந்தய பொடி போடுவோம், அதனால வெந்தயம் 2. நான் இந்த காந்தாரி மிளகாய் போடுறேங்க. நீங்க பச்சை மிளகாவை கீறி ஒரு 4 மிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாய் ஒரு 2 கிள்னது. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூளுங்க, கலருக்காண்டி. கொஞ்சம் பெருங்காயத்தூள், புளி ஒரு கொட்டை புளி கரைச்சி வச்சிருக்கிறேங்க, ஒரு நெல்லிக்காய் அளவு. இப்போ அதையும் ஊற்றிடலாம். இப்போ இது எண்ணெய் பிரிகிற அளவு சுண்டட்டும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஹையில் வச்சுக்கலாம். பாருங்க, கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ உப்பு போடலை. உப்பு போட்டால் ரொம்ப குழஞ்சிரும். இனிமேல் தான் நம்ம உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு. இது இன்னும் இப்படி சுண்டட்டும், எண்ணெய் பிரிகிற அளவு சுண்டட்டும். இப்போ நல்லா சுண்டிடுச்சுங்க. இந்த சமயம் நம்ம சிம்மில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு கொஞ்சம் போல் வெந்தய பொடி நான் வறுத்து பொடிச்சு வச்சதுங்க, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, நம்ம லாஸ்டா சிம்மில் வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் எண்ணெய் பிரியட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் எடுத்து வச்சிடலாம்.
இதை செஞ்சு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தாங்க இதை நம்ம சாப்பிடணும். அப்படி மத்தியானம் சாப்பிடணும்னா காலையிலேயே செஞ்சு வச்சிடணும். அப்போதான் இந்த புளிப்பு எல்லாம் ஏறி சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.